வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் கூடுதல் விவரங்களை செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் இந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்திடக் கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தன்னுடைய முந்தைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியது போன்று மீனவர்களை கைது செய்தல் மற்றும் அச்சுறுத்தல் சம்பவங்கள் தொடர்வதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சமுதாயத்தினரிடையே மிகுந்த அச்ச உணர்வை உள்ளதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர், கடந்த 22ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தை சார்ந்த 22 மீனவர்கள் வாகனங்கள் கொண்ட 3 இயந்திர படகுகளுடன் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர், ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட படகுகளை இலங்கையிலிருந்து கொண்டு வருவதற்கு மீட்பு படகுகள் மற்றும் பணியாளர்களுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் தன்னுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட மீனவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் அடிப்படை தேவைகளையும் வழங்கிட அனுமதி தர வேண்டும் என தமிழ்நாட்டை சார்ந்த பல்வேறு மீனவர் சங்கங்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். மீனவர்களின் வாழ்வை சீர்குலைக்கும் இந்த தீர்வு காண உடனடியாக உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்ட கூட்டு பணிக்குழுவின் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இலங்கை அதிகாரிகளிடம் எடுத்துரைத்திட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.